ஓம் வஜ்ரநாகாய் வித்மகே தீஷ்ணதம்ஷாய் தீமகி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மாத சிவராத்திரி விரத நாள், சுவாதி நட்சத்திர நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் பரிக்கல் நரசிம்மருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள். இன்று காலை 8:31 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று காலை 6:59 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முன்னாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். உடலில் இருந்த சில பிரச்சனைகள் தாக்கம் குறையும். ஸோ தைரியமாக இருங்க. அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தாய் தந்தையருடைய சம்பந்தமான சில விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும். வாடகை வீட்டில் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்குது, சொந்தமாக ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட், இல்லை ஒரு ஃப்ளாட், இல்லை ஒரு வில்லா, ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன முடியுமோ அது வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது. இது இப்படித்தான்னா அது அப்படித்தான், அது இயற்கையினுடைய நியதி. சில விஷயங்களை நம்மளால மாற்ற முடியாது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. இருக்கிற வெஹிக்கிளை கொடுத்துட்டு வேறொரு வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கன்சல்டிங் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஐடி கன்சல்டிங்காக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் கன்சல்டிங்காக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் புது நட்புகள் உருவாகும். ஆண்களை பொறுத்தவரையில் கிடைத்த நட்பை காப்பாற்ற போராடுவீர்கள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, புதுமையாக சிந்திக்கும் நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு மேரேஜ் பண்ணனா கூட ஓகே, ட்ரெடிஷ்னலாக பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஃபேஷன் டிசைனராக இருக்குங்க, மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள், ஃப்ளவர் புட்டிக் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் விஜேயாக, ஆர்ஜேயாக, டிஜேயாக, ஆங்கரிங் செய்பவர்கள், நியூஸ் ரீடராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் சிலருக்கு காத்திருக்கு. குறிப்பாக கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
வியாழ பகவான் வழிபாடு. வியாழ பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சும்மா உட்கார்ந்துருந்தா எதுவும் வராது. அதிர்ஷ்டம் யோகமெல்லாம் ஒரு டைமுக்கு தான், அது நிலைக்காது. டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஆண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க, பெண்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதம் ஏற்படும். அது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கங்க, நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா எடுத்துக்கங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்மராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம். இன்னைக்குள்ள காலத்துல ஃபர்ஸ்ட் கேரியர்ல ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க். சினிமா நட்சத்திரங்கள், சின்னத்திரை நட்சத்திரங்கள், சினிமா ப்ரொடியூசராக, சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிசினஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. மாணவர்கள், ஐடி சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், அனிமேஷன், கிராஃபிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், ஏஐ, இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். கவலைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. நினைச்சிட்டே இருக்க முடியுமா? அடுத்து என்னவோ அடுத்து போயிட்டே இருந்தா தான் வாழ்க்கை ஓடும், வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். ஸ்டக்காய் நிற்கப்படாது. பெண்களை பொறுத்தவரையில் அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் தேவையில்லாம மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க, அட்வைஸ் பண்ற வேலைக்கு போகாதீங்க. நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க. சில தேவையில்லாத வீண் விரயங்கள், செலவுகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸாக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பண விஷயத்தில் கவனம் தேவை. மாலை நேர, இரவு நேர பிரயாணத்தை உங்களுக்கு கட்டாயம் பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்றது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதுக்காக எல்லாத்துக்கும் அப்படி பண்ண முடியாது. பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு அது பண்றதுல தப்பு கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணலாம். நம்ம மேல உண்மையா அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு, ட்ரஸ்ட்வர்தி பீப்புளுக்கு பண்ணலாம். எல்லாருக்கும் பண்ண முடியாது சொசைட்டியில். மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சகோதரியால் சில நன்மைகள் உண்டு. கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ப்ரோக்ரஸ் இருக்கும்.
வீட்டிலே இருப்பவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்களுக்கு அனுகூலமான வழிபாடு கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சனியால் இருந்த சில சங்கடங்கள் விலகும். தன்னம்பிக்கை வளரும். உத்தியோகத்தில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை, பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க, இன்க்ரிமெண்ட்டும் சரியா இல்லை அப்படின்னு நினைத்தவர்கள் சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது 100% உங்களுக்கு நடக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக, பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். திருமண தடை சிலருக்கு அகலும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க. சுப்பீரியர், மேனேஜர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாஸோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்கள், புரோக்கரேஜ் செய்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வர வேண்டிய பண பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவர்கள், கவர்மெண்ட்டுக்கு கன்சல்டிங் பண்ணி கொடுப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு ஒரு சம் பர்சன்டேஜாவது வந்து சேரும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பள்ளி மாணவர்களுக்கு நன்மையான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆகிட்டோம், ஆனால் இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும். என்கரேஜ்மெண்டான ஒரு நியூஸ் வந்து சேரும். சமூக சேவையிலே நாட்டம் அதிகரிக்கும். லாயராக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல மனிதர்களின் நல்ல நட்பு சிலருக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பிடித்த சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஆண்களுக்கு காதலில் சக்சஸ். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, புதனால் சில நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் விலகும். சில விஷயங்களை நல்லா யோசிச்சு பண்ணுவீங்க. நொவான்சஸ்னு சொல்லுவாங்க. எது கரெக்டு, எது தப்பு, அந்த அனாலிசிஸ்ங்கிறது வாழ்க்கையில முக்கியம். நல்லதோ கெட்டதோ கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு புதன் உதவி பண்ணுவார். சுறுசுறுப்பா இருப்பீங்க. நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய மாதிரி இருக்கும். பெண்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம், டாட்டூ சென்டர், ஸ்போர்ட்ஸ் ஷாப், டர்ஃப் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மீடியாவில் பணிபுரிபவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், ஆங்கரிங் செய்பவர்கள், நியூஸ் ரீடராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இசைக்கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். 7.5 சனி நடக்குது, இருக்கிற பொறுப்பு போறாது, இன்னும் வேற கூட போகுது நீங்க சொல்றீங்களே அப்படிம்பீங்க. என்ன பண்றது, வாழ்க்கைன்னா அப்படித்தான். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ், கவுன்சிலிங், அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை, குறிப்பா வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள்,
மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே செஃப்பாக, குக்காக இருப்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்கள், ஹோட்டல் மேனேஜராக, ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு புதன் பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். இந்த விஷயத்தை இப்படி பண்ணணும், செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி அடிப்பீங்க. உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சில பேருக்கு சளி, காய்ச்சல், தொண்டவலி, இஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கண்ணில் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்திருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம், வுட் சம்மந்தப்பட்ட மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க. விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டாங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சர்வ பிரச்சோதயாத்ங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.